யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், மரம் பெருகும், மருள் விலகி போகும் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அழகாக பாடியிருக்கிறார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. தமிழ் படித்தால் நம் வாழ்வு உயரும், தமிழ் படித்தால் நம் ஒழுக்கம் மேம்படும், தமிழ் படித்தால் ஒரு அரசு பணியும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A பிரிலிமினரி தேர்வுகளில் அதிகமான இடத்தை பங்கெடுத்திருக்கக்கூடியது எதுனா இந்த தமிழ் தான். 100 மதிப்பெண்கள் மொழித்தாள் அடிப்படையிலும் பொது அறிவு அடிப்படையில 20 மதிப்பெண்களையும் ஆக்கிரமித்திருப்பது இந்த தமிழ். அதனால தமிழகத்தை சார்ந்த போட்டித் தேர்வு மாணவர்கள் தமிழக அரசு பணியை பெறுவதற்கு இந்த தமிழை படித்தாலே அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. அந்த தமிழ் 100 மதிப்பெண்கள் 20 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 120 மதிப்பெண்களை மாணவர்கள் பெறுவதற்கு தற்காலங்களில் இந்த 2025, 26 இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிரமத்தை மாணவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்கூடாவே பார்க்க முடிகிறது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாணவர்களுக்கு தமிழால ஒரு தோல்வி அப்படிங்கிற நிலையை மாணவர்கள் அடைஞ்சிடக்கூடாது. என்னுடைய அரசு வேலை இந்த தமிழால் கிடைக்கலன்னு எந்த ஒரு மாணவனும் தமிழகத்துல வருத்தப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியானது இந்த சித்திரை மாதம் 1ஆம் நாள் தமிழ் திருநாள், தமிழ் புத்தாண்டு நாள்ல ஒரு உறுதிமொழி எடுத்து அதன் அடிப்படையில நாம் என்ன பண்றோம் அப்படின்னா 3 விஷயங்களை தமிழுக்காக முன்னெடுப்பு செய்யறோம். அதுல 2 விஷயம் ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 அதிகாலை பொழுது 5 மணி அளவுல தமிழ் இலக்கிய பகுதிகளை, அதாவது அழகு 6ன்னு சொல்லக்கூடிய பொது அறிவு பகுதியில் இருக்கக்கூடிய 20 வினாக்களுக்கான தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழகத்தினுடைய மரபு மற்றும் பண்பாடு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றிய பகுதிகளில் இலக்கிய பகுதியில் மட்டும் மாணவர்களை ஸ்ட்ராங் பண்ணணும், அவங்கள வலிமையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இலக்கிய பகுதிகளை நாள்தோறும் காலையில 5 மணிக்கு ஒரு இலவச யூடியூப் சேனல் வீடியோவை வழங்குறோம். டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய யூடியூப் சேனல்லையும் தமிழ் பட்டறை, தமிழுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சேனலான தமிழ் பட்டறையிலையும் அதிகாலை 5 மணிக்கு லைவாக ஒரு வீடியோ வழங்குறோம். ஸோ அது எல்லா மாணவர்களும் இலவசமாக பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பக்கம். அதே மாதிரி மாலை நேரத்தில் 5 மணிக்கு இந்த தமிழ் மொழித்தாளில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் மாணவர்களை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இலக்கண பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு 100 நாள் இலவச குறுந்தேர்வுகளை நாள்தோறும் வழங்குறோம். அது மாலை 5 மணிக்கு கேள்விகள் வைக்கப்பட்டு மாலை 8 மணிக்கு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வழங்குறோம். இது எல்லாமே நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய யூடியூப் சேனல்லையும் தமிழ் பட்டறைன்னு சொல்லக்கூடிய டாப் ஐஏஎஸ் அகாடமி தமிழுக்காக வச்சிருக்கக்கூடிய பிரத்யேகமான சேனல்லையும் வெளியிடப்படுகிறது. இந்த 2ஐயும் மாணவர்கள் இலவசமாகவே பயன்படுத்திக்கலாம். இது 2மே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மாணவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்புகள். இந்த 2ஐயும் மாணவர்கள் தொடர்ந்து 100 நாள், இந்த 100 நாளையும் தொடர்ந்து அவங்க பயணிச்சாலே அவங்க அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாம மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதே நேரம் இப்பதான் சார் நான் படிப்பை ஸ்டார்ட் பண்றேன், நீங்க இந்த குறுந்தேர்வுகள் வைக்கிறதோ இந்த இலக்கிய பகுதிகளை வீடியோ போடுறதோ ஓகே சார், ஆனா குறுந்தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்கள் நல்லா படிச்சவங்க, ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க அந்த தேர்வுகள் எழுதுனா அவங்களுக்கு பயன்படும் சார். ஆனா நான் இப்போதான் என்னுடைய பகுதியை, அதாவது டிஎன்பிஎஸ்சி உள்ளேயே இப்பதான் வாரேன், படிக்க உட்காடுறேன் அப்படின்னு உட்காரக்கூடிய மாணவர்கள், இல்லை சார் நான் எவ்வளவோ படிச்சு பார்த்துட்டேன், இந்த இலக்கணத்தை என்னால் தெளிவாகவே படிக்க முடியல, அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வகுப்புகள் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாணவர்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸை நாம வழிபடுத்துறோம். ஸோ அந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கான ஒரு காணொலியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வெளியிட இருக்கேன். ஆல்ரெடி நம்மளுடைய நிறுவனர் திரு ஆகாசமூர்த்தி ஐயா அவர்கள் ஏப்ரல் 14 அந்த சித்திரை திங்கள் முதல் நாள்ல இந்த அகத்தியம் அப்படிங்கிற இந்த பேட்சை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ, ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்ச் இந்த சித்திரை நாளில் அறிவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சார் அதை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய முழு வடிவத்தை தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வகுப்புகள் எப்படி போக போகுது, இதில் தேர்வுகள் எப்படி வைக்க போகிறோம், இந்த வகுப்புகளுடைய முழு டேட்டா என்ன, ஷெடியூல்டு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு காணொலியாக கொடுக்குறேன். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக அந்த காணொலியை பாருங்கள். தயவு செஞ்சு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரைட்டா? நல்லா நிதானமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் வகுப்பை ஜாயின் பண்ணிட்டு இங்கே இருக்கிற டெஸ்ட்டு கிளாஸையும் பாருங்கள். காலையில் 5 மணிக்கு போடுற வைகரை தமிழையும் பாருங்க, மாலை 5 மணிக்கு போடுற தமிழ் தென்றல் குறுந்தேர்வுன்னு எழுதுங்க. தமிழ்ல அதிகபட்ச மதிப்பெண்களை எல்லா மாணவர்களுமே பெறுங்க. யார் ஒருத்தர் இதெல்லாம் கடைபிடித்து கரெக்டா கொண்டு வராங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு வழங்குறோம். இதை எடுத்துக்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு.
ரைட். இந்த அகத்தியம் பேட்ச் இதை பத்தி முழுமையா பார்ப்போமா? ரைட். அகத்தியம் பேட்ச் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் பாடத்திட்டத்துல மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த மாற்றங்களை நாம எதிர்கொள்றதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது தமிழ் மொழித்தாள்னு சொல்லக்கூடிய பகுதியில் 100 மதிப்பெண்கள் இருக்குன்னா அதை 2ஆ பிரிக்கிறாங்க. இலக்கண பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 85 மதிப்பெண்களையும், இலக்கிய பகுதிகளுக்கு அல்லது உரைநடை பகுதிகளுக்குன்னு ஒரு 15 மதிப்பெண்களையும் பிரிக்கிறாங்க. இலக்கியம் உரைநடையை குறைச்சிட்டு இலக்கண பகுதிகளில் மாணவர்களை ஆழ்ந்து படிக்கணுங்கிறதுக்காக அந்த பகுதியை வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த 15 தூக்கி ஓரமா வைங்க, இது புத்தகத்திலிருந்து தான் கேட்க போறோம்னு சொல்லிட்டாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சு இந்த இலக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய 15 கேள்விகள்ல ஒரு 10க்கும் மேற்பட்ட கேள்விகள், ஒரு 13 கேள்விகள் கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதை படிச்சா மட்டும் போதும், தூக்கி ஓரமா வச்சிடலாம். இந்த 85க்கு வருவோம். இந்த 85 மதிப்பெண்களுக்காக நீங்க படிக்க உட்காடுறீங்கன்னா இந்த 85ல 15 மதிப்பெண்கள் தனியா இருக்கு. இந்த 15 மதிப்பெண்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அதாவது 2 விதமா கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில இருந்து டைரக்டா தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடியது, இன்னொன்னு கலை சொல்லாக்கம். சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள், ஆங்கில சொற்கள், அதற்கு நேர் மொழிபெயர்ப்பா தமிழ் இருக்காது, அந்த டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய சொற்களா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைச்சொல் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுல இருந்து 15 கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ அதை நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இந்த 15 கேள்விக்கு நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகும். ஸோ அதற்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள் பார்க்கும்போது பார்க்கலாம். ரைட். அது ஒரு 15 கொஸ்டின். இலக்கிய முறைநடை ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தீங்க, இந்த 15 கொஸ்டின் மொழிபெயர்ப்பு தூக்கி வச்சுட்டீங்க. 15 30 போக மீதி 70 இருப்பாருங்க. அந்த 70ல ஒரு 15 பகுதிகள், அதாவது ஒரு 15 வினாக்களுக்கு நீங்க மீண்டும் மனப்பாடம் தான் செய்ய வேண்டியிருக்கு. அந்த 15 எது சார் அப்படின்னா சொல் பொருள் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. இலக்கிய பகுதிகளில், செய்யுள் பகுதிகளில், ஸ்கூல் புத்தகங்கள்ல, கொஞ்சம் வெளி சோர்ஸ்லன்னு சொல்லி இருக்கக்கூடிய சொல் பொருள் இருக்கு பாருங்க, அதை படிக்கிறது மூலமா ஒரு 15 கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். எப்படி சார்? குறில் நெடில் வேறுபாடு, வினைச்சொல் வேறுபாடு, எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, சொல்லும் பொருளும் அறிதல், பொருள் தரும் ஓரெழுத்து, ஓரெழுத்து ஒரு மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், வேர்ச்சொல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளன பெயர், பெயரச்சம், வகையறிதல். இந்த மாதிரி கேட்கக்கூடிய எத்தனை கொஸ்டின்ஸ்னாலும் நீங்க சொல் பொருள் படிச்சா ஓரளவுக்கு ஆன்சர் கரெக்டா என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ இது ஒரு 15 தூக்கி வச்சுட்டேன். மீதி என்ன சார் இருக்கு? மீதி 55 மதிப்பெண்கள்ல 5 மதிப்பெண்கள் அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, வடசொல் தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அதையும் நாம படிக்க வேண்டியிருக்கு. மீதி 50 கேள்விகளுக்கான விடைக்கு தான் நீங்க இலக்கண பகுதியில ஆழ்ந்து படிச்சு அந்த இலக்கண பகுதிகளை வச்சு நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க எப்படி பிரிச்சிருக்க பாத்தீங்களா? இப்படித்தாங்க நீங்க படிக்கணும். அப்ப நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதியை மனப்பாடம் பண்ணணும், அதே நேரம் புத்தகங்கள்ல படிக்கக்கூடியதை புத்தகத்துல படிக்கணும், அதே நேரம் இலக்கணத்தை ஆழ்ந்து படிச்சு அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சாதான் நீங்க தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண்களை 1 மதிப்பெண்கள் கூட குறைவாம எடுக்கலாம். ஆனா கலை சொற்கள் பொறுத்தளவுல 15 கேள்விகளும் எங்க இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் அதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நாம ஒரு 90% எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்ப அதுல இருந்து நமக்கு 15 கேள்வி கேட்டா ஒரு 10க்கும் மேற்பட்ட கேள்விகள், ஒரு 12 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப 95 மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை நாம தமிழ் பகுதிகளுக்கு நிறைவு செஞ்சு கொடுத்துடுறோம். ஸோ அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு இல்லையா? ஸோ அதுல இலக்கண பகுதிகளை ஆழ்ந்து படிக்கிறதுக்காகவே ஒரு செப்பரேட்டா ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் சிறப்பா நீங்க படிக்கிறதுக்கு ஒரு போட்டு வச்சிருக்கிறேன். 100 நாட்கள் வகுப்புகள், ரொம்ப நிதானமா வகுப்பு, அவசர கதியில வகுப்புகளே போகாது, ரொம்ப நிதானமா 100 நாட்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 100 நாட்கள் அப்படிங்கும் போது ரொம்ப தெளிவா நிதானமா உங்களுடைய படிப்பை நீங்க கொண்டு போகலாம். ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வகுப்புகள் தான், அதிகபட்சம்னா 2 மணி நேரம் வகுப்பு இருக்கும். சரிங்களா? இந்த 2 மணி நேரம் வகுப்புங்கிறது ஒரு வாரத்துல 2 நாள் இருக்கும்னு வைங்களேன். மீதி 3 நாட்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வகுப்புகளா இருக்கும். ரொம்ப நிதானமா நிறுத்தி அழகா கொண்டு போவோம். வாரம் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை டவுட் செஷன் வச்சு மாணவர்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தோட தான் நான் உள்ள வரேன். ரைட். இதுக்கு முன்னாடி தொல்காப்பியம்னு ஒரு பேட்ச் பண்ணோம். அந்த தொல்காப்பியம் பேட்ச்ல மாணவர்கள் சிறப்பாக வழிநடத்தினோம். அவங்களுக்கான டெஸ்ட்டை கரெக்டா கொடுத்தோம், அருமையா அதை படிச்சாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அடுத்த வகுப்பு அது கொஞ்சம் நிதானமா நடத்துவோமே அப்படின்னு ஆசைப்பட்டு நான் நடத்தணும்னு நினைச்சேன்.
ஸோ நான் ஆசைப்பட்டு நடத்தணும்னு நினச்சேன். ஆனால் அதையே மாணவர்களுக்கு நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆகாஷ் சார் தான் 100 கிளாஸாக கொடுங்க சார், ரொம்ப மெதுவாக நடத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி 100 வகுப்புகளாக கொடுக்க சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை உருவாக்குனேன். ஸோ இதை சித்திரை திங்கள் முதல் நாள் அறிவிக்கணுங்கிறதுக்காக சார் அறிவிக்க சொல்லிட்டேன். ஆனால் அந்த 100 கிளாஸஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத 2 நாள் உட்காந்து உங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த 100 கிளாஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த இடத்துல சொல்கிறேன். ரைட், பாருங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 24th ஏப்ரல். கிளாஸ் எப்போ ஆரம்பிக்க போறோம்னா ஏப்ரல் 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு வாரம் தான் சார் இருக்கு, அதுக்குள்ளேயும் ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேட்டால், இந்த 24ஆம் தேதியிலேருந்து அறிமுக வகுப்புகளாக ஒரு 2-3 வகுப்புகள் நாம் என்ன செய்யறோம் கொண்டு போகிறோம். அதாவது குறிப்பாக 2 வகுப்புகளாவது கொண்டு போகிறோம். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு நாம் கொஞ்சம் முதல்ல அனலைஸ் பண்ணுறோம். 2வது இலக்கணத்தை எப்படி போகிறது, அந்த தமிழ் பாடத்திட்டத்தினுடைய முழு பகுதி என்ன, அது எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்க வேண்டாம், எதெல்லாம் எந்த சோர்ஸ் படிக்கணும்னு ஒரு விளக்க காணொலி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ அதனால ஏப்ரல் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் எதுக்காக இந்த டெட் அண்ட் டேட்டை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இந்த தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25% ஆஃபர் கொடுக்குறோம். 25% ஒரு தள்ளுபடி, அதாவது எக்ஸாம் ஃபீஸ்லேருந்து ஒரு 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டால், நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 25%. அதே ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 40% வரைக்கும் ஃபீஸில் 40% தள்ளுபடி கொடுக்குறோம். ஸோ 25% நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 40% ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ரைட். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் 100+ வகுப்புகள், 100+ தேர்வுகள், அதையும் சொல்லிடுறேன். 100+ வகுப்புகள். பாருங்க, வகுப்புகள் தேர்வுகள் 100 சொல்றீங்களா சார், எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸஸ் ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் ஸ்பாட்டஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருவேன். ஸோ 100 கிளாஸுக்கும் உங்களுக்கு 100 டெஸ்ட் வந்துடும். சார் அது மட்டும் தானா? இல்லை, அது போக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு நான் தரேன். அது 100 கொஸ்டின் வச்சு இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த 10 ஃபுல் டெஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் வச்சு 1000 கொஸ்டின். ஸோ இந்த 100 டெஸ்ட் 20 கொஸ்டின் வச்சு ஒரு 2000 கொஸ்டின், ஒரு 3000 கேள்விகள் உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ்ல வழங்குறோம். ரைட்டா? ஸோ 3000 கேள்விகள், 100 வகுப்புகள். 100 வகுப்புகள் தான். 100+ ஏன் போட்டிருக்கோம்னா தாண்டி போகலாம், ஏன் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் போட்டிருக்கேன். இப்போதைக்கு டூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 month டூரேஷன். ஸோ 5 மாதம் அப்படிங்கிறது என்ன கால்குலேஷனில் போட்டிருக்கேன்னா, வாரம் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வகுப்பு, சனி ஞாயிறு வகுப்பு இருக்காது. ஸோ இந்த திங்கள் டு வெள்ளிங்கிறது 5 நாள் வகுப்பு இருக்கும். இந்த 5 நாள் வகுப்பு அப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் இருக்கிறதால 20 வகுப்புகள் ஒரு மாதத்துக்கு வரும். அப்போ 5 மாதங்களும் 100 வகுப்புகள். அதை கணக்கு பண்ணி தான் 5 month டியூரேஷன் கொடுத்துருக்கேன். இதை தாண்டியும் போகலாம். ஆனால் உங்களுக்கு ஆப் வந்து இதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 month 2 month பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணி தரோம். சரிங்களா? ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் கடைசி நேரத்தில் சார் எடுக்கக்கூடிய முடிவு தான். இருந்தாலும் இந்த 5 மாதத்து போக இன்னும் 1 மாதமாவது எக்ஸ்ட்ரா நான் வாங்கி கொடுத்துருவேன். கம்பல்சரியாக எக்ஸ்ட்ரா 1 மாதமாவது ஆப்பில் இருக்கும். அதையும் தாண்டி இருக்கிறது சாருடைய கைகளில் இருக்கு, உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்கு. ரைட்டா? சரி, ரைட்டு. அடுத்தது ஆன்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அட்மிஷன்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. ரைட்டா? ரைட். ஃபீஸ் வகுப்பு பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி சிறப்பு வகுப்புகள் 2 இருக்கும். முந்தைய ஆண்டு அசல் வினாத்தாள் விவாதம், முந்தைய ஆண்டு டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2A வந்த தமிழ் பகுதிகளை எடுத்து வச்சு ஒரு சின்ன கிளியர் கட் ஐடியா, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்கறது. தமிழ் பாடத்திட்டம் ஒரு முழு விளக்கம். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு அப்புறமா சிலபஸை எடுத்து ஒரு சின்ன அனலைசிங் பண்ணுறோம். நாமளே, எனக்கும் பெருசாக தெரியாது, உங்களுக்கும் பெருசாக தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி அந்த அனலைசிங்கை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா? இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த அனுபவங்கள் நல்லா தெரியுங்கிறதால தெரியாத உங்களுக்கு நாம் கொஞ்சம் விளக்கி சொல்கிறோம். ஸோ அதற்காக இந்த ஃபுல் டிஸ்கஷன் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த 2ஐயும் முடிச்சுட்டு தான் நம்ம வகுப்புகளே போகிறோம். அப்படி போகும்போது எழுத்து இலக்கணத்துக்கு ஒரு 30 கிளாஸ், சொல் இலக்கணத்துக்கு ஒரு 25 கிளாஸ். ஸோ எழுத்து சொல் அது 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 100 கேள்விகளில் 85 கேள்வி இலக்கணம் சார்ந்து கேட்குறாங்க பாருங்க. 55 கேள்விகள் கேட்குறாங்க பாருங்க. அது எல்லாமே எந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் தான். மற்ற இலக்கணத்துக்கு ஏன் சார் போகலைன்னா, மற்ற இலக்கணம்லாம் இயல்பான நடைமுறைக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்னா இலக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள், அதெல்லாம் அது தேவையில்லைங்கிறதால அது உள்ள போகலை. ஆனாலும் லாஸ்டா கேட்ட குரூப் 2 2Aலாம் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணத்திலேருந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க.
ரைட்டா? அதனாலதான் என்ன பண்ணிட்டேன்னா பொருள் யாப்பு அணிக்குன்னு சொல்லி ஒரு 5 வகுப்பையும் ஒதுக்கிட்டேன். சார் பொருள் ஓகே சார், யாப்பு அணிலாம் கேட்பானான்னு கேட்டா, யாப்பு அணி இந்த கேள்விகள்லாம் சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு ஒரு சிலபஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை தெரிவு செய்ய அங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல கேட்டுடலாம் அப்படிங்கிறதால இந்த யாப்போட பேசிக்கு அணியோட பேசிக்ஸ் மட்டும் பார்க்குறோம். ரொம்ப உள்ள டெப்தெல்லாம் போகாம சும்மா பேசிக்ஸ் மட்டும். பொருள் இலக்கணத்தையும் சிறப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன். அதுக்கு ஒரு 5 வகுப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். இப்போ எழுத்து இலக்கணத்துக்கு 30 வகுப்புகள், சொல்லி இலக்கணத்துக்கு ஒரு 25 வகுப்புகள், பொருள் யாப்பு அணிக்கு ஒரு 5 வகுப்புகள் தெளிவாக கொடுத்துட்றோம். ஸோ இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வகுப்புகள் வந்துடுது. இந்த 60 வகுப்புகளை நிறைவு செய்யும் போது நீங்க அற்புதமா கிளாஸஸ் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இந்த 60 வகுப்புகளுக்குள்ளேயே இன்னொரு ஸ்பெஷலும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ உதாரணத்துக்கு எழுத்து இலக்கணத்துல 30 கிளாஸ் முடிச்சுட்டேன்னு வைங்களேன். எழுத்து இலக்கணத்துல ஒரு 20 கிளாஸ் 24 கிளாஸ் முடிக்கிறேன்னு வைங்களேன். மீதி 6 கிளாஸ் இருக்கு பாருங்க. 24 கிளாஸ் முடிச்சுட்டு மீதி 6 கிளாஸ் இருக்கு பாருங்க. அந்த 6 கிளாஸ்ல இதே எழுத்து இலக்கணத்தை ஸ்கூல் புக்ல, நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கவர் பண்ணி ஒரு ரிவைஸ்டு கிளாஸும் கொடுத்துட்றேன். அப்போ அதுல உங்களுக்கு எழுத்து இலக்கணம் ஸ்கூல் புக்கும் கவர் ஆயிரும், அதர் சோர்ஸ் வெளியிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கும் கவர் ஆயிரும். அதே மாதிரிதான் சொல்லி இலக்கணமும் அதே மாதிரிதான் பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பொருள் யாப்பணியும் ஸ்கூல் புத்தகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தான் பாடத்திட்ட வகுப்புகளுக்கு வரேன். பாடத்திட்ட வகுப்புல 40 வகுப்புகள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 வகுப்புகள் திருக்குறள் வகுப்பு. ஏன்னா திருக்குறள் மட்டுமே நேரடியாவோ மறைமுகமாவோ தமிழ்ல 15 கேள்விகள் இடம்பெறுகிறது. அதாவது 15 கேள்விகள்ல ஒரு 8க்கும் மேற்பட்ட கேள்விகள் யூனிட் 6 அலகு 6ல திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, அதுல இருந்து கேட்கறாங்க. மீதி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அது மொழித்தாள்ல இருந்து கேட்கறாங்க. எப்படி பார்த்தாலும் 15 கொஸ்டின்ஸுங்க திருக்குறள்ல. அதனால 10 கிளாஸ் திருக்குறளுக்கே ஒதுக்கிட்டேன். இந்த 40 கிளாஸ்ல 10 கிளாஸ் திருக்குறளுக்கே ஒதுக்கி இருக்கிறேன். ரைட்டா? தெளிவா உங்களுக்கு ஆகாஷ் சார் நல்ல திருக்குறள் எடுத்து கொடுப்பாரு, உங்களுக்கே தெரியும். அவருடைய திருக்குறள் கிளாஸ் அழகா கொடுத்துருவாங்க. 10 கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸையும் 2 அதிகாரம் தான் தெளிவா எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ 10 கிளாஸ் முடிஞ்சுதா? மீதி இருக்கிற 30 கிளாஸ்ல 15 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தை சிலபஸ் வைஸா கிளாஸஸ் எடுக்கிறேன். ஆல்ரெடி எடுத்ததை ரிவிஷன் பண்றோம், நிறைய ப்ராக்டிஸ் செட்ஸ் போட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் அந்த கிளாஸஸ். மீதி இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் நீங்க எதுக்கு பண்றோம், தமிழ் இலக்கியம், தமிழறிஞம், தமிழ் துண்டும் போதிக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் இந்த 100 கிளாஸுக்கான பிரேக்கப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ்க்கான ஷெடியூல்டு கீழே கொடுத்துருக்கேன். அதையும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 24ல. அட்மிஷன்ஸ் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா மே 10 வரைக்கும் அட்மிஷன்ஸ் கொண்டு போகிறோம். ஸோ அது வரைக்கும் கிளாஸஸ் உங்களுக்கு மெதுவாகவே போய்கிட்டு இருக்கும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கிளாஸ் எடுக்க போகிறது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 7:30. ஏன்னா 6 மணிலேருந்து 7:30 மணி அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் டைமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கான நேரமாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸாக தான் போட்டிருக்கேன். அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரைக்கும் கிளாஸஸ் போகும். சில கிளாஸஸ் 2 மணி நேரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கிளாஸ் எடுக்க போகிறது மிஸ்டர் ஜே ஆகாசமூர்த்தி சாரும் எஸ் முத்துக்குமார் நானும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ 2 பேருமே கிளாஸ் எடுத்து தாரோம். இது போக எக்ஸ்ட்ரா தமிழ் டீச்சர்ஸும் வருவாங்க. அடுத்தது டைம் டேபிள் வீக்லி ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். டிசம்பர் 31 வரைக்கும், அதாவது டிசம்பர் 31 மீன்ஸ் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரக்கூடிய டிசம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கான வீடியோஸ் வந்து ஆப்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஐடியாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரியும். ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து அதையும் திரும்பியும் சொல்லிட்டேன். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்து ஆப்ல வீடியோ இருக்கிறது இருக்கும். ஸோ இந்த டிசம்பர் 31ங்கிறது நான் சொன்னல ஒரு 5 மாசங்கிறது. இப்போ ஏப்ரலா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் வருது. அக்டோபர் வரைக்கும் நான் வாங்கி கொடுத்துருன்னு சொன்னேன். ஸோ நவம்பர், டிசம்பர் 2 தான் இடையில கிடக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா நவம்பர் மட்டும் அது டிசம்பர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் சாருடைய முடிவை பொறுத்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் ஆப்ல அந்த டேட் க்ளோஸ் வந்து டிசம்பர் 31 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது ஷெடியூல்டு எழுத்து இலக்கணத்துக்கு 30 கிளாஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இலக்கணம் ஒரு கழுகு பார்வை. ஸோ இலக்கணத்தை ஒரு பேசிக் கழுகு பார்வையில எப்படி படிக்க போறோம், எந்த வேவ் லென்த்ல போக போறோங்கிறத தெளிவா ஒரு கழுகு பார்வையா ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா உங்களுக்கு நான் தெளிவா விளக்கிடுவேன். அடுத்ததா எண் வடிவம் மாத்திரை முறை. முதல்ல எழுத்து இலக்கணத்துல எண்ணிக்கை, வடிவங்கள், மாத்திரை அளவு, முறைனா அகர வரிசை சொற்கள், அதை பத்தி முதல் வகுப்பு. 2வது வகுப்பு சுட்டெழுத்து வினா எழுத்து மட்டும் ஒரு வகுப்பு. அடுத்து இன எழுத்து, மெய்மயக்கம், போலி எழுத்துகள் ஒரு வகுப்பு.
அடுத்து மொழி முதல் எழுத்து மொழி இறுதி எழுத்து ஒரு வகுப்பு. அடுத்து எழுத்துகளின் பிறப்பு மயங்கொலிகள் ஒரு வகுப்பு. அடுத்து சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் அளவடை இது சார்பெழுத்துக்கள் ஒரு வகுப்பு. குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஒரு வகுப்பு. 4 வகை குறுக்கங்கள் ஒரு வகுப்பு. அடுத்தது புணர்ச்சி இலக்கணம். இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? பிரித்தெழுது சேர்த்தெழுதுல அதிகமா மாணவர்கள் மதிப்பெண்களை அதாவது கேட்கறதே ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் தான். அதிகபட்சமே 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அந்த 3ல கண்டிப்பா 1 போட முடியாத கொஸ்டினா இருக்கு. 2 விதிகளை அப்ளை பண்ணா போடுற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப விதிகள் படிச்சாதானே அந்த 3க்கும் 2க்கு கன்ஃபார்மா ஆன்சர் எடுத்துருவீங்க, 1க்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கும் சேர்த்து விதிகளை படிக்கணும். அப்ப விதிகள் படிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த விதிகள் எங்க ஆன்சர் படிக்கிறது? அதுதான் நமக்கு ஆல்ரெடி தொல்காப்பியத்திலையும் நன்னூல்லையும் எழுத்ததிகாரத்திலேயே 2 பேருமே விதிகள் சொல்லியிருக்கிறாங்களே. அந்த விதிகள்ல முதல்ல புணர்ச்சி விதிகள்ல உயிரீற்று புணர்ச்சிக்கு ஒரு கிளாஸ், உயிரீற்று புணர்ச்சிக்கு 2 கிளாஸும், மெய்யீற்று புணர்ச்சிக்கு 2 கிளாஸும் கொடுத்துருக்கேன். உயிரீற்று புணர்ச்சிக்கு 2 கிளாஸ், மெய்யீற்று புணர்ச்சிக்கு இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கவர் ஆகக்கூடிய புணர்ச்சி விதிகள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வெளியே இருந்து இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சிறப்பு விதிகள்னு இருக்கு. இந்த சிறப்பு விதிகள் இருக்கு பாருங்க, அந்த விதிகளுக்கு ஒரு 3 வகுப்பு கொடுத்துருக்கேன். யா ஸோ முதல்ல 4 வகுப்பு உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சிக்கு, அடுத்த 3 சிறப்பு விதிகளுக்கு 3 வகுப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 7 வகுப்பு புணர்ச்சி விதிகளுக்கு முடிஞ்சிடும். அடுத்ததா ஒரு பயிற்சி வகுப்பு ஒன்று கொடுக்குறேன். எல்லா விதிகளையும் பார்த்துட்டு அப்புறமா ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ், ஒரு 20 கொஷின்ஸை 25 கொஷின்ஸை இந்த விதிகள் அடிப்படையில் எடுத்துட்டு வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், கடன்னு பயிற்சி பார்த்துடுறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்றேன். இது முடிஞ்சதா? இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வல்லின மிகுமிடங்களுக்கு ஒரு வகுப்பு, மிக ஆடங்களுக்கு ஒரு வகுப்பு, வல்லின மிகுமிடங்களே 2 வகுப்பு, மிக ஆடங்கள் 1 வகுப்பு. அடுத்து சந்திப்பிழைக்கு ஒரு பயிற்சி வகுப்பு, சந்திப்பிழை அதுல ஒரு 5 கிளாஸஸ் கொடுக்குறேன். அடுத்தது பகுபதம் பகாபதம் ஓரெழுத்து ஒரு கிளாஸ். இதோட வந்து உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா இந்த எழுத்து இலக்கணம் கம்ப்ளீட் ஆனாலும் அதுக்கடுத்து என்ன பண்ற பாருங்க, பள்ளி பாட புத்தகம் புதியது 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன இருக்கோ அதை ஒரு கிளாஸா கொடுக்குறேன். அடுத்து 9ஆம் வகுப்பு 6 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புத்தகம், அடுத்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அடுத்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம், அடுத்தது 11, 12 புதிய புத்தகம், 11, 12 பழைய புத்தகம். இது வரைக்கும் எழுத்திலக்கணம் சார்ந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கிளாஸஸ் எடுத்து கடைசி ஒரு ரிவிஷன் கிளாஸோட 30 கிளாஸை எழுத்திலக்கணத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். இதே மாதிரி தான் சொல்லி இலக்கணம், இதே மாதிரி தானது சொல்லி இலக்கணம். அதுக்கும் ஸ்கூல் புக்கை கவர் பண்றேன். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணத்துல 25 கிளாஸஸை முடிக்கிறேன். அடுத்தது பொருள் யாப்பு அன்னைக்கு 5 கிளாஸ் போட்டிருக்கேன்னா பொருள் இலக்கணத்துக்கு 2 கிளாஸும், யாப்பு இலக்கணத்துக்கு 2 கிளாஸும், அணி இலக்கணத்துக்கு 1 கிளாஸும் போட்டு அதையும் முடிக்கிறேன். ஸோ அப்போ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி 5 இலக்கணம் முடிஞ்சிச்சா? இதுக்கப்புறமா பாடத்திட்டத்துக்கு போறேன். பாடத்திட்டத்துல அழகு 1க்கு 1, 2, 3, 4, 5 கிளாஸ். அதே மாதிரி அழகு 2க்கு 1, 2, 3, 4, 5 கிளாஸ். அழகு 3க்கு 2 கிளாஸ். அடுத்து அழகு 4க்கு அழகு 6க்கு 2க்கும் சேர்த்தே ஒரே கிளாஸ் தான். ஏன்னா மனப்பாட போய் தான் இதுல என்ன படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும்னு மட்டும் தான் சொல்ல போறேன். அடுத்து அழகு 5க்கு 2 கிளாஸ், அழகு 7க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 கிளாஸ். 13 கிளாஸ் அழகு 7ல அந்த இலக்கியம் பாட்டுக்கும் உரைநடை பாட்டுக்கும். இது போக திருக்குறளுக்கு மட்டும் 10 கிளாஸ் கொடுத்துருப்பேன். திருக்குறளுக்கு மட்டும் 10 கிளாஸ். ரைட்டா? லாஸ்டா 2 ஃபுல் ரிவிஷன் கிளாஸஸ் 39, 40 இந்த 2ம், அதாவது இந்த இதுல பாடத்திட்டத்துல கடைசியா இருக்கிற 2 கிளாஸும் ஒரு ஃபுல் ரிவிஷன் கிளாஸஸா கொடுக்குறேன். ஸோ டோட்டலா 100 கிளாஸஸ் நான் பிளான் பண்ணியிருக்க ஷெடியூல் இதுதான். ஸோ இந்த ஷெடியூல் நல்லா பாருங்க. அதிகபட்சமா நிதானமா போறோம். 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தான். ரொம்ப பிரீஃபா போக வேண்டிய இடத்துல மட்டும்தான் 2 மணி. இப்போ அடுத்ததா கிளாஸ் ஷெடியூல் பார்த்தாச்சு. இப்போ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆன்லைன் கிளாஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸா 4000 ரூபாய் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 100 நாள் வகுப்பு இல்லையா? 100 நாட்கள் வகுப்புகளை கொண்டு போகணும். அதற்கான ஆப் செலவுகள் மற்றதையும் பார்க்கணும். ஸோ 4000 ரூபாய் அப்படிங்கிறது. ஆனால் அதை இந்த ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ள நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அட்மிஷன் போட்டுக்கலாம்.
சப்போஸ் நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் 2400 ரூபாய் கட்டினா போதும். ஏன் அப்படின்னா இதுல வந்து பிடிஎஃப் சோர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, புக்கு ப்ரொவைடிங் கிடையாது. ஏன்னா புக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ 3 புத்தகங்கள் இருக்கு, வால்யூம் 1, 2, 3. ஸோ அது இதுல கிடையாது. அதனால இந்த புத்தகங்கள் இதுல வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா கிளாஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா. இப்போ சாதாரண ஒரு ஆன்லைன் கிளாஸ் இப்போ தொல்காப்பியம் போட்டோம், 25+ கிளாஸஸ் தான் கொடுத்தோம், அவங்களுக்கு 10 டெஸ்ட் தான் வச்சோம். ஆனால் அவங்களுக்கு புக்கு ப்ரொவைட் பண்ணோம், சும்மா 3 புக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, கிளாஸஸோட எண்ணிக்கை அதிகம், அதே நேரம் புக்கு பிடிஎஃப் சோர்ஸாக கொடுத்துருவோம். நீங்கள் பிடிஎஃப் மொத்தமாக மெர்ஜ் பண்ணி கூட நீங்கள் ஒரு புக்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பிடிஎஃப் சோர்ஸ் கொடுத்துருவோம். அதனால தான் இந்த கட்டணம். ஸோ இந்த கட்டணத்தை பொறுத்தளவில் ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தகவலை தெரிவிச்சுக்கிறோம். ரைட்டா? ஸோ மற்ற கியூஆர் கோட்ஸ், மற்ற விஷயங்கள், வழிமுறைகள் என்ன எல்லாமே இதில் டேட்டாஸ் இருக்குது. இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்கை, இந்த பிடிஎஃபை இந்த லிங்க்கு கீழே வைக்க சொல்கிறேன், இதை எடுத்துக்கோங்க. ஸோ திரும்பியும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன், இது ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ், இதை ஜாயின் பண்ணுங்க. இது போக இலவசமாக 2 கிளாஸஸை நாம் தமிழ் சார்ந்து வழங்கிட்டு இருக்கோம். ஒன்று காலையில் 5 மணிக்கு வைகறை தமிழ், இன்னொன்று மாலை 5 மணிக்கு தமிழ் தென்றல். இந்த 2ஐயும் பயன்படுத்திக்கோங்க. அதே நேரம் இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அகத்தியம் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுப்பதற்கும், அதே நேரம் தமிழக அரசினுடைய அரசு பணியை பெறுவதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.